வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்னா, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக தமிழக மீடியாக்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, அதிமுக கூட்டணியில் 72 தொகுதிகள் பெயர் கொண்ட பட்டியலை பாஜக சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த 72 தொகுதிகளில் 30லிருந்து 35 தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது. 30லிருந்து 35 தொகுதிகளாம் அதிமுக கூட்டணியில் பாஜக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 6 தொகுதிகள் கேட்குறாங்களாம் பாஜக அதிமுக கிட்ட. ஸோ இந்த செய்திகளை பற்றி எல்லாரும் அவங்கவுங்க ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. 30 என்னையை பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர் தான். பிஜேபி இந்த 30க்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது ராங் கேல்குலேஷன் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழகத்தில் எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது எவ்வளோன்னு தெரியாது. 2% இருக்கலாம், 3% இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக 5%க்கு கம்மியாக தான் காங்கிரஸுக்கு ஓட் ஷேர் தமிழகத்தில் இருக்குது. அவங்க 41 தொகுதியை கேட்டுக்கிருக்காங்களாம் திமுக கிட்ட. 41 தொகுதி திமுக கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடிய நம்பர்ஸை பாருங்கள், 41. அப்படி இருக்கும்போது ஏன் பாஜக 30லிருந்து 35 அப்படின்னு தங்களை சுருக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியலை. இத்தனைக்கும் பிஜேபி அண்ணாமலை தலைமையிலான பாஜக 2024 தங்களை நிரூபித்து காமிச்சிருக்காங்க. 12 விழுக்காடு ஓட் ஷேரை வாங்கி காமிச்சிருக்காங்க. 5% இல்லாத காங்கிரஸ் 41 கேட்கும்போது 12% வாக்குகளை வாங்கி நிரூபித்து காமிச்ச பிஜேபி எவ்வளோ தொகுதிகள் கேட்கணும்? மினிமம் 45 தொகுதியாவது பிஜேபி கேட்டு பெறணும். மினிமம் நான் சொல்கிறது. அப்போ கரெக்டாக ஓட் ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 50 தொகுதி, 50லிருந்து 60 தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படணும். அவ்வளவுக்கு போகலைனா கூட 40க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் ஒரு 40ஆவது கேட்டு பெறணும். 30லிருந்து 35 அப்படின்னு நீங்கள் நம்பரை கொண்டு போய் இபிஎஸ் கிட்ட காட்டினா அவர் 30ல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். அதனால் ஏன் தங்களுடைய தகுதியை பிஜேபி சுருக்கிக்குது அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துது. அதனால் மினிமம் 40 தொகுதியை கேட்டு பெறுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் தேர்தல் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, மோடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு திமுக காங்கிரஸ் எல்லாம் பதிவு போட்டுக்கிருக்காங்களே. இப்போ பாஜக காம்ப்ரமைஸ் ஆனது நேரு, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி தான் காம்ப்ரமைஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு பதிலடி கொடுக்குறாங்க பாஜக. நேரு காம்ப்ரமைஸ் ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. 1950 நம்ம இந்தியாவுக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் சீட்டு ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சீனா நம்மளை முறைப்பாங்க, சீனா கிட்ட இருந்து நம்ம தள்ளி போக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நேரு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மனன்ட் சீட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை டிக்ளைன் பண்ணிட்டாரு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. அப்போ யார் காம்ப்ரமைஸ் ஆனது? நேரு தான் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. இது நேரு காம்ப்ரமைஸ் ஆனதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் யூனியன் கார்பைடு, இந்த போபால் கேஸ் ட்ராஜடி நடந்துச்சுல, அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் தான் யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனம். அதனுடைய ஓனர் வாரன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவன் இந்தியாவை விட்டு வெளியேற இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, எவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்காங்க. வாரன் ஆண்டர்சனை கைது பண்ணி உள்ள தூக்கி போடாமல் அந்த வாரன் ஆண்டர்சன் இந்தியாவை விட்டு தப்பிச்சு போக ஓகே சொன்னாங்க. இந்தியாவை விட்டு வெளியேற ஓகே சொன்னது ராஜீவ்காந்தியுடைய கவர்மெண்ட்டு. அப்போ யார் காம்ப்ரமைஸ் ஆனது? ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிஎம்மாக இருக்கும்போது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சு. அப்போ யார் காம்ப்ரமைஸ் ஆனது? இந்திரா காந்தி. சோனியா காந்தியும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. எந்த விவகாரம்? நேஷனல் ஹெரால்டு கேஸு விவகாரத்தில் சோனியா காந்தியும் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இதெல்லாம் அடுக்கடுக்காக பதிவு போடுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாலிடிக்ஸில். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் கார்டை பாஜக ஷேர் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக அம்பானிக்கு எதிராக, அதானிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிஜேபியையும் அதானியையும் தொடர்பு படுத்தி பேசுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கோடைக்கால கூடுதல் மின் தேவையை சமாளிக்க அதானி நிறுவனத்திடம் இருந்து 558 மெகாவாட் மின்சாரம் வாங்குகிறது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. பிஜேபி அதானி பவர் கூட ஏதாவது ஒப்பந்தம் போட்டுக்கிட்டால் மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அலைன்ஸு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அதானி பவரோட நெகோசியேஷன் போட்டுக்கலாம், எம்ஓயு சைன் பண்ணிக்கலாம், அப்போ மட்டும் தப்பு கிடையாதா அப்படின்னு பாஜக செக் வைக்கிறாங்க. அதானி பவர் சம்மந்தப்பட்ட கேஸில் அதானி பவர் நிறுவனம் சார்பாக ப. சிதம்பரம் தான் வழக்கறிஞராக ஒரு கேஸில் ஆஜரானார். சமீபத்தில் நடந்த விஷயம் அது. நீங்கள் எதன் அடிப்படையில் அம்பானி அதானியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க.
அடுத்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பலவாட்டி இந்தியா பாகிஸ்தானுடைய போரை நான் தான் நிப்பாட்டினேன், என்னால் தான் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டுச்சு, ஏன்னா 2 நாடுகளும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சது 80 வாட்டி சொல்லியிருப்பாரு ட்ரம்ப். இப்போ 81வது வாட்டியும் சொல்லியிருக்காரு. அதை ஏன்டா திருப்பியும் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 81வது வாட்டி கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தலையிடலைன்னா பாகிஸ்தானுடைய பிரதமரே கொல்லப்பட்டிருக்கலாம், இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்காரு. இல்லை, ட்ரம்ப் தவறுதலாக வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னார் என்கிட்ட 3.5 கோடி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம், நீங்கள் தலையிட்டனால தான் 3.5 கோடி மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார் அப்படிங்கிறத தான் இப்படி வாய் உளறி பேசிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ட்ரம்ப் வாயிலிருந்து வந்தது இதுதான், பாகிஸ்தானுடைய பிரதமர் கொல்லப்பட்டிருக்கலாம், நான் தலையிட்டனால தான் பாகிஸ்தானுடைய பிரதமரை காப்பாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்காரு. 35 மில்லியன் மக்கள் வந்து சொன்னாங்க, 3.5 கோடி மக்கள் வந்து நினச்சாங்க பாகிஸ்தான் பிஎம்ஏ கொல்லப்பட்டிருக்கலாம், நான் தலையிடலைன்னா இது நடந்திருக்கும் அப்படின்னு மக்கள் நினைத்ததாக பொருள்படக்கூடிய வகையில் தான் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.